Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. ரொம்ப நாளா blouse cutting stitching போடவே இல்ல வீடியோ. நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வீடியோ ஏன் blouse-க்கு இன்னும் போடலன்ட்டு. நான் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணிட்டு இருந்தேனா சோ அதனால எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்ல. சுடிதார் எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோ தான். சோ அத மட்டும் நான் போட்டுட்டேன். இது வந்துட்டு சில டவுட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ற வீடியோ. இது நார்மலா blouse cutting இத்தனை இன்ச்சுக்கு கட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஓவராலா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சிலர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல. அதுக்கும் சேர்த்து நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். ஸோ அந்த வீடியோ தான். ஓகேங்க, இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரிங்க, இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க போலாம். இப்போ ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம அளவு சொல்கிறோம். இப்போ 38 இன்ச்சு ப்ளவுஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இதை எப்படி நீங்கள் 38 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அளவு மெஷர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இப்போ நார்மலாக செஸ்ட்டுக்கிட்ட வச்சு அளவு எடுக்கிறப்ப தெரியும் நம்மளோட பாடி சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அளவு ப்ளவுஸ் வைக்கிறப்போ நமக்கு எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நான் எப்படி வந்துட்டு அளவு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக பேக் சைடு வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த அகலம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப அதுக்காக இப்படி இழுக்கக்கூடாது. நெக்கும் கரெக்டாக இருக்கணும். அதே சமயம் நெக்கு இப்படி இழுத்து வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா பாடி அளவு மாறி போயிடும். பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தெரியும். ஸோ இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேக் சைடோட அளவு எடுக்கணும். இந்த ஆம்கோல்ல இருந்துட்டு இந்த ஆம்கோல், அதாவது கச்சை பகுதி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இது பாருங்க 20 இன்ச்சு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் சைடு போட்டுக்கணும். சிலருக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு சைடுமே ஒரே அளவுல இருக்கும். இந்த அகலம் வந்துட்டு பாடி அகலம் ஒரே அளவுல இருக்கும். சிலருக்கு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு ரெண்டு அளவையும் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு பக்கம் அளவு எடுத்தா கூட நமக்கு போதும். இப்போ நான் வந்துட்டு கொக்கி பீஸ் சைடு எடுக்கிற பாருங்க. இது கொக்கி பீஸ் இங்கிருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த கொக்கி பீஸ்ல இருந்து இந்த பாடியோட அகலம், அது ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்க தேவையில்லைங்க. சும்மா நார்மலா வச்சாலே போதும். பாருங்க 9 இன்ச்சு இருக்கு. ஸோ 9 9 18, பின்னாடி 20 இன்ச்சு சொன்ன இல்லைங்களா? ஸோ 38 வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவும் ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு கம்மியாகவும் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல மேக்சிமம் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த 1 இன்ச்சு வந்து பேலன்ஸ் ஆயிரும். 39 இன்ச்சு வந்துடும். இதே நீங்க பாடியில வந்து அப்படியே வச்சு அளவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு 38 தான் வரும். ஏன்னா பிளவுஸ்ல நம்ம செக் பண்றப்ப இப்படி போடுறப்போ ரொம்ப அப்படியே எக்ஸாக்டான அளவு வந்து நமக்கு எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் இங்க இழுத்துட்டு இருக்கும், இல்லைன்னா நாம போட்டது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லூஸ் வந்து கண்டிப்பா வித்தியாசம் வரும். அப்படி இப்போ வரப்போ நம்மளுக்கு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக தான் கம்பல்சரி காட்டும். அப்போ என்ன வந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 39 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த பிளவுஸ் கண்டிப்பா 38 இன்ச்சு பிளவுஸ் தான். ஸோ இப்படி தான் நான் அளவு சொல்றது. ஏன்னா நான் எனக்கே செக் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி நம்ம கரெக்டா சொல்றோமா, 37ங்கிறோம் 38ங்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் பாருங்க 36 32 34 40 இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர 37 சொல்ல மாட்டாங்க, 35 சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நானுமே நினைச்சுப்பேன், என்னடா அது இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல, அப்போ கரெக்டாக அந்த ரெட்டப்படையில தான் வருமா அளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு நான் அளவு எடுத்து பார்க்குறப்போ கரெக்டாக 36 இன்ச்சு தான் இருந்துச்சு பாடி சுற்றளவு. பட் ஆனால் என்னுடைய அளவு பிளவுஸ் வந்து செக் பண்றப்போ 37 இன்ச்சு வந்துச்சு. ஸோ அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பாடியில் எடுக்கிறப்போ நம்ம கரெக்டாக பிடிச்சி எடுக்கிறோம். அது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். பிளவுஸை போடுறப்ப நம்ம போடுறத பொறுத்தும் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், இப்படி இழுத்து பார்க்க மாட்டோம், கரெக்டா இப்படியே போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதுலாம் வந்துட்டு அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவு வச்சு தான் நான் உங்களுக்கு 38 40 அப்படின்னு சொல்றது. உங்ககிட்ட சொல்றது நம்ம தைக்கிறப்ப எக்ஸாக்ட் அளவு பிளவுஸ்ல வச்சு பார்த்து தான் தைப்போம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட சொல்ற அளவு நான் இப்படிதான் வச்சு சொல்றேன். ஓகே, இந்த டவுட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரியும் அப்படின்னு நம்புறேன். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அதான் இடையில நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 10 நாள் பக்கமா பிளவுஸ் வீடியோ எதுவுமே போடல. ஸோ அதனால சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துட்டு 1-2 பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அந்த டவுட் கிளியர் பண்றேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது நான் எப்படி மார்க் பண்ணுவேன், பேக் போர்ஷனை போட்டுட்டு அப்படியே ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டு கொக்கி பீஸ் சைடு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிடுவேன். இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு வந்துட்டு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணுவேன். 1/2 இன்ச்சு to 1 இன்ச்சு கூட ஜாஸ்தி பண்ணிக்குவேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உயரம், பாடியோட உயரம் வந்துட்டு
வந்துட்டு பேக் சைடில் இருக்கிற அதே அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சிருப்பேன். மேக்ஸிமம் நான் அப்படிதான் வைப்பேன். சிலர் கேட்டிருந்தீங்க ஏங்க பேக் சைடில் இருக்கிற அளவே ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறப்போ இந்த ஃப்ரண்ட்டோட ஒயரை வந்துட்டு வித்தியாசமா இருக்காதா, மேலேயோ இல்லை கீழேயோ அந்த மாதிரி வித்தியாசமா இருக்காதா, பட்டியோட அளவும் மாறுபடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ஆல்ரெடி தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், பட் புதுசா பழகுறவங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நார்மலா பிளவுஸோட இறக்கம் மேக்சிமம் ஒரு 90% ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச் தான் போடுவாங்க. 13 to 14 வரைக்கும் போடுவாங்க. ஆனால் மேக்சிமம் 13 தான் போடுவாங்க. 14 இன்ச் போடுறவங்க வந்துட்டு ஒரு 20 to 30% போடுவாங்க. இது வந்து நார்மல் ஹைட் இருக்கிற உடம்புக்கு நான் சொல்றேன். ஏன்னா இது ஹைட்டை பொறுத்து தான், பாடியோட அகலத்தை பொறுத்து கிடையாது கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு எப்படி எனக்கு அந்த ஹைட்டை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு உண்மையால எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப 5.5 அடிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்கள நார்மலான ஹைட் இருக்கிறவங்க தானே, அவங்க கம்பல்சரி 14 இன்ச்சு தான் அதிகபட்சம் இறக்கம் போடுவாங்க. அதுக்கு மேல மேக்சிமம் போடவே மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் ஒரு சிலர் போடுவாங்க. 5.5 to அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட நார்மல் ஹைட்டுக்கே 14 to 14 இன்ச்சு இறக்க வைக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு வித்தியாசம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர் வந்துட்டு அவங்களோட ஹைட் எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. மெயினா சிலர் குள்ளமா இருந்தா கூட, அதாவது நார்மல் ஹைட்டா இருந்தா கூட ரொம்ப பாடி இறக்க இருக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்துட்டு ரொம்ப ஹைட்டா இருந்தா கூட பாடி இறக்க கம்மியா தான் போடுவாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு 14 இன்ச்சு இறக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா அவங்க வந்துட்டு 14 இன்ச்சு இறக்கத்துக்கு பிளவுஸ் அடோ பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. நார்மலா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 13 நம்மளுக்கு போதும். இப்போ இது கொஞ்சம் கூலையா இருக்கிறவங்க தான். ஸோ இந்த பிளவுஸ்ல உங்களுக்கு அப்படி அளந்து காட்டுனா தப்பா தான், அதாவது நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு தான் இருக்கு. 11 11.25 தான் இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா இவங்க நார்மலாவே கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க தான். இவங்களோட உடம்பு இறக்கமே 12 இன்ச்சு தான் இருக்கு. ஸோ அதனால இது வச்சு கரெக்டாக சொல்ல முடியாது. அதாவது 14 இன்ச்சு இறக்க இருக்கிறவங்களுக்கு நீங்க 13 இன்ச்சு முன் இறக்க வச்சா போதும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்க 13 வைங்க. அதுக்கு மேல வைக்க தேவையில்லை. சப்போஸ் அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் பட்டி போடுறப்போ அந்த கிராஸ் கட்டிங் வந்துட்டு அந்த கப் ஷேப் வந்துட்டு நல்லா கிளியரா இருக்காது. ஒரு மாதிரி கீழே இறங்கின மாதிரி தெரியும். அதுதான் இதுல மிஸ்டேக் நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா கிராஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு கப்பு நல்லா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் பிடிக்கும். அதனால நீங்க 13 இன்ச்சு இறக்க இருக்கிற பாடியா இருந்துச்சு அப்படின்னா பேக் போர்ஷனை போட்டு அப்படியே ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா கரெக்டா இருக்கும். நீங்க எந்த அளவுமே இறக்கத்தை சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். அதே அளவு வச்சுக்கோங்க. 14க்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நார்மல் ஹைட்ல இருந்து 14க்கு மேல 14 14 அது வரைக்கும் தான் போடுவாங்க. அதுக்கு மேல கண்டிப்பா போட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க 13 வச்சுக்கோங்க. பின்னாடி எடுக்கிற அளவை அப்படியே வைக்க வேண்டாம். கண்டிப்பா 13 போதும். ஏன்னா இந்த வித்தியாசத்தை நான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் உங்களுக்கு சொல்லல. நானே கடைசி வீடியோல தான் யோசிச்சேன், ஐயோ நாம பாட்டுக்கு இப்படி பேக் அளவு போட்டு அப்படியே ஃப்ரண்ட் சொல்லிட்டோமே, இந்த கன்ஃபியூஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் சிலர் வந்து இப்ப நானே வந்துட்டு 14 இன்ச்சு இறக்க போடுறேன் அப்படின்னா பேக் போர்ஷன் 14 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்குவோம். ஆனா ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பேக்கை போட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு இந்த ஹைட்டை வந்துட்டு 13 வரைக்கும் தான் வைப்பேன். அதுக்கு கீழே கண்டிப்பா வைக்க மாட்டேன். 13லயே நான் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கிராஸ் பட்டி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து கட் பண்ணிடுவேன். பட்டியோட அகலத்தை ஜாஸ்தி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி வைக்கிறப்ப பட்டியோட அகலம் கண்டிப்பா ஜாஸ்தியா வரும். அப்படி பட்டி ஜாஸ்தியா வருது அப்படின்னா எவ்வளவு அளவு வைக்கணும் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல வந்துட்டு, அதாவது அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் பக்கம் வந்துட்டு 3 இன்ச்சும் சென்ட்ரல்லையும் கடைசிலையும் 2.5 இன்ச் வைப்போம். அதுதான் நார்மலா நம்ம வந்துட்டு வைக்கிற பட்டியோட அகலம். இதே அவங்க 14 இன்ச்சு போடுறவங்களா இருந்து நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு 13 இன்ச்சு தான் வைப்பீங்க இல்லைங்களா. ஸோ 1 இன்ச்சு ஜாஸ்தியா தானே பேக் சைடு இருக்கு. ஸோ அந்த அகலத்தை அந்த 1 இன்ச்சை வந்துட்டு நீங்க பட்டியை அகலப்படுத்திக்கணும். ஸோ இங்க 3 அப்படின்னா 4, இங்க 2 அப்படின்னா 3 இன்ச்சு. ஸோ அப்ப 4 3 3 அந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது பாடியோட இறக்கத்தை கம்மி பண்றப்ப பட்டியோட அகலத்தை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நீங்க அரை இன்ச்சு கம்மி பண்ணாலும் சரி, 1 இன்ச்சு கம்மி பண்ணாலும் சரி, அந்த அகலத்தை நீங்க பட்டியல சேர்த்திக்கணும். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா இன்னொருக்கா சொல்றேன். அதாவது நார்மலா பாடியோட இறக்கம் 13 இன்ச்சு போடுறாங்க அப்படின்னா நீங்க பேக் சைடை வச்சு அப்படியே ஃப்ரண்டோட ஹைட்டை எடுத்துக்கோங்க. 14 to 14 போடுறாங்க, ஆனா மீடியம் ஹைட் தான் இருக்காங்க. அவங்க வந்து நார்மலாவே ஹைட் ஜாஸ்தி போடுறவங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு 13 தான் வைக்கணும். அந்த மீதி இருக்கிற அளவு பட்டியை அகலப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வேற எந்த இதுவுமே கிடையாது.
மற்றபடி இந்த முன்னாடி பின்னாடி அகல குறைக்கிறோம் இல்லைங்களா, அதாவது கொக்கி பீஸ் பக்கம் அகல குறைக்கிறோம், சைடு வந்துட்டு அகல ஜாஸ்தி பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான். அதுலலாம் நீங்க எந்த சேஞ்சஸுமே கண்டிப்பா வராது. அது நீங்க அதே அளவு தான் வைக்கணும். இந்த பாடியோட இறக்கம் தான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நீங்க பேக்கை போட்டு அப்படியே எடுக்கிறீங்களா, கரெக்டா வருமான்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டவுட் கிளியர் பண்றேன் நான். இப்போ அடுத்தது நம்ம கப் ஷேப்புக்கு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் சிலருக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்துட்டு நார்மலாக ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஒரு 6 to 6.5 இன்ச்சு தான் ஹைட் வைப்போம். ரொம்ப ரேராக அவங்களோட அளவு ப்ளவுஸ்லேயே 6-7 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அதே 7 இன்ச் வச்சுருவோம். இப்போ நம்ம அளவெடுத்து தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 இன்ச் வரைக்கும் தான் போடுவோம். நிறைய பேர் அவ்வளோதான் போடுவாங்க, ரொம்ப இறக்கம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கொக்கி பீஸ் துணி இருக்கு இல்லைங்களா, பாடி துணி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரெட்டையாக மடிச்சுட்டு அதை சென்டர் பண்ணி இங்கிருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இது பிடிச்சிக்கலாம். இதே நம்ம போட் நெக் வைக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு கழுத்து உயர வைக்கிறோம் அப்படின்னா அவங்க அளவு பிளவுஸும் போட் நெக்கே கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பிளவுஸோட அளவு வச்சு கூட பண்ணிக்கலாம். அதாவது அந்த நெக்கு எவ்வளோ உயரம் இருக்குது, ஸோ இவ்வளோ உயரம் அப்படின்னா இங்கிருந்து அவங்க எத்தனை இன்ச்சில் இந்த டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க அளவு பிளவுஸ் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாட் பிடிக்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ஐடியா அப்படின்னா, இப்போ நம்ம கீழ் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, கீழே இருந்து அந்த பட்டிக்கு வந்துட்டு கீழேருந்து ஒரு டாட் மேலே கொண்டு வருவோம் இல்லைங்களா, இதோட ஹைட் எவ்வளோ வைக்கிறப்பீங்க? நார்மலாக நம்ம 3 இன்ச்சு தான் வைப்போம் ஹைட்டு. ரொம்ப ஒரு 48 இன்ச்சுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 2.25 இல்லாட்டி 2.5 அவ்வளோதான். அது மேக்ஸிமம் 2.5 தான் வைப்போம். அவ்வளோ இன்ச்செல்லாம் இருந்தாங்கன்னா 2.5 தான் வைப்போம். ஸோ அந்த ஹைட்டை கணக்கு பண்ணி அதே நேருக்கு, அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த டாட் பிடிச்சி முடிக்கிறோம் அப்படின்னா இதே நேருக்கு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு அளவும் செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. கீழிருந்து பிடிக்கிற டாட் எவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் விடுறீங்களோ அந்த அளவுல இருந்து அதுக்கு நேராக கொக்கி பீஸ் பக்கம் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக தைரியமாக இதை செய்யலாம். அதாவது போட் நெக்கோ இல்லை கழுத்து கம்மியாக இருக்கிறதோ கொடுத்தாங்க அப்படின்னா நான் அது சொல்கிறேன். கழுத்து இறக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக அவங்க கொடுத்துருக்கிற கழுத்து ஒரு 6 இன்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு ஒரு 7 இன்ச்சு வைங்க, இறக்க வைங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பவும் அதே மாதிரி ரெட்டையாக பிடிச்சி தைக்க முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு தப்பாக வர மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப மைல்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு 4 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதுக்கும் அதே மெத்தட் தான். ஒன்னா இப்படி இந்த பீஸை ரெட்டையா பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச்சு இறக்கி டக் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி தான் இந்த கீழே இருந்து டாட் பிடிச்சி கொண்டு போய் விடுறீங்க இல்லைங்களா, அது நேருக்கே இங்கே வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி இங்கே பிடிச்சிக்கோங்க. அப்படி கண்டிப்பாக பிடிக்கிறப்போ இதோட அகலம் இருக்கும் இல்லைங்களா, 3 டாட்டுக்கு இருக்கிற அகலம் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக 1 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சுக்குள்ளார அந்த இடப்பட்ட கேப்பு தான் இருக்கணும். 1.25 1 அவ்வளோதான் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப அகலமும் போயிட வேண்டாம், ரொம்ப கிட்ட வந்துருச்சுனாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். ஏன்னா நாங்கள் வந்துட்டு அளவெடுத்து நிறைய ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு அளவு எடுத்தும் தைக்க சொல்கிறாங்க. சிலர் போட் நெக்கெல்லாம் இப்போ நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போட் நெக் தைக்கிறப்பெல்லாம் எங்களுக்கே வந்துட்டு அந்த டவுட் இருக்கும். இது நாங்களாக தான் கண்டுபிடிச்சோம் இந்த இதை. ஏன்னா எங்களுக்கு போட் நெக் வைக்கிறப்ப ஐயோ இது எப்படி இறக்க வைக்கிறது, அந்த கொக்கி பீஸ்ல இருந்து கப்புக்கு எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு உண்மையான எங்களுக்கு தெரியல. அப்புறம் நாங்களா யோசிச்சு பார்த்து தான் அப்புறம் டக்குன்னு இது கிளிக் ஆச்சு. இதோட ஹைட்டுக்கு தானே நம்ம நார்மலாக இந்த டாட்டுமே பிடிக்கிறோம். அப்பயே நம்ம அவ்வளோ யோசிக்காட்டி நம்ம இது எவ்வளோ ஹைட்டுக்கு பிடிக்கிறோமோ அந்த ஹைட்டுக்கு நேர்லேயே இங்கிருந்து டாட் பிடிச்சிக்கலாம். கேப்பை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 1.25 இன்ச்சுக்கு பக்கம் இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இதை கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க, அதாவது நீங்க சொல்ற மாதிரி பேக் போர்ஷனை போட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றப்போ இந்த பாடியோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த கொக்கி பீஸ் சைடும் இந்த சைடுல இருக்கிற அளவும் நான் சொல்லியிருப்பேன். இங்கிருந்து அதாவது சென்டர்ல இருந்து இங்க 2 இன்ச்சு மார்க் பண்ணி இங்க 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிராஸ் கட் பண்றதுக்கு. ஸோ அப்படி கட் பண்றப்ப இந்த இடத்துல அளவு வந்து வித்தியாசமா வருதுங்க. ஒன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லாட்டினா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கம்மியா இருக்கலாம், ஆனா பட் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாடியோட ஹைட் வந்து நார்மலா உங்களுக்கு ஒரு 14 இன்ச்சு கூட இருந்திருக்கலாம். நீங்க அதே 14 இன்ச்சு போட்டு அப்படியே ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா இந்த இடம் வந்துட்டு கீழே வந்துடும். அந்த மிஸ்டேக் தான் நடந்திருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அப்ப கேட்டப்ப எனக்கு புரியல, எப்படா வித்தியாசம் வரும், கரெக்டா தானே இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் உண்மையான இப்பதான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. 13 இன்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 14 14 வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு 13 வச்சுக்கிட்டு அதுல இருந்து மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்றப்ப சம்டைம் ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் மேல வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அளவு பிளவுஸ் நீங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வேற மாதிரி தைச்சிருப்பாங்க கண்டிப்பா அளவெடுத்து. நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டைல்ல நம்ம வந்து அளவெடுப்போம். ஸோ அப்படி வரப்போ ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு மேல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. கண்டிப்பா அதனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் இந்த கப் ஷேப்ல வரவே வராது. என்னன்னா இது கொஞ்சம் மேல ஏறுச்சுன்னா இன்னும் அந்த கப் வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். கீழே மட்டும் இறங்காத பார்த்துக்கோங்க, அது மெயின். கீழே இறங்குச்சுன்னா தான் கப்பு வந்துட்டு கரெக்டாக உட்காராது, கீழே தொங்குன மாதிரி இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால மேலே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ, ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ 1/4 இன்ச்சு தான் போகும், 1/2 இன்ச்சுக்கே வாய்ப்பு இல்லை. பட் சப்போஸ் அப்படி போச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இது ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கீழே மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தோன்ற எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.